ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜாவுக்கு என்ன ஆச்சு? வெளியான முக்கிய அறிக்கை. ஹெச் ராஜாவுக்கு ஸ்ட்ரோக் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக அப்பலோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல். தொடர்ந்து அவர் டாக்டர் குழுவின் தீவிர கண்காணிப்பில் இருக்கிறார். மருத்துவ உபகரணங்கள் துணையுடன் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இப்போது நண்பர்கள், குடும்பத்தினருடன் ஹெச் ராஜா நன்றாக பேசுகிறார் என்று அப்பலோ தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் 10 நாட்கள் முன்பு நடந்த ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஹெச் ராஜாவுக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. மயக்கமடைந்த அவரை சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சேர்த்தனர். டாக்டர்கள் மேற்கொண்ட பரிசோதனையில் ஹெச் ராஜாவுக்கு பக்கவாதம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. உடனடியாக அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மருத்துவ குழுவினரின் கண்காணிப்பில் அவர் இருந்து வருகிறார். இதற்கிடையே அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மருத்துவமனையில் ஹெச் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் நேற்று அப்பலோ மருத்துவமனையில் ஹெச் ராஜாவை சந்தித்து நலம் விசாரித்தார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட எல் முருகன், உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் பாஜ மூத்த தலைவர் பாசமிகு அண்ணன் ஹெச் ராஜாவை மருத்துவமனையில் சந்தித்தேன். அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. விரைவில் அவர் உடல்நலம் தேறி மீண்டும் தேசப்பணிக்கு திரும்ப எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை வேண்டுகிறேன் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே ஹெச் ராஜாவிடம் எல் முருகன் நலம் விசாரிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கைகளை பற்றி கொண்டு நலம் விசாரித்த அமைச்சரிடம் ஹெச் ராஜா மிகவும் இயல்பாக பேசுகிறார். அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்த்து பாஜவினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.